ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோங்க. ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வீடியோ ஆல்ரெடி பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் போன வீடியோவில் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னதுனால ஓகே நானும் கொஞ்சம் லேட் பண்ணலான்னு நினச்சேன். டக்குன்னு வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருந்ததுனால நானும் சீக்கிரமாக வந்து வீடியோ போட்டுட்டேன். திஸ் இஸ் ஆகஸ்ட் செகண்ட் வீக் கரண்ட் அஃபேர். இதோடைய பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நம்ம மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் போட்டிங்கன்னா நம்ம ஆப் வந்து வரும். டவுன்லோட் பண்ணுங்கள், மறக்காமல் ரேட்டிங்கும் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் வந்து என்னென்னா, பி.கே. சேகர் பாபு இருக்காங்க இல்லையா, அவங்க யாருன்னா ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்னை தமிழ் வழி அர்ச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து முக்கியமாக இருக்க ஒரு 47 டெம்பிளில் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. மெயினாக எதுக்காகன்னா அந்த அர்ச்சனை எல்லாமே தமிழில் வந்து பண்ணணுன்றதுக்காக அன்னை தமிழ் அர்ச்சனை ஸ்கீம்ன்ற ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பி.கே. சேகர் பாபு, இவர் தான் இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டி வந்து 6780 மெகாவாட்டாக வந்து இப்போது இருக்குது கரண்ட்டாக. ஆனால் 2031 22,480 மெகாவாட்டாக வந்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம கரண்ட்டாக நம்ம கிட்ட 22 ரியாக்டர்ஸ் இருக்குது. அது மூலியமாக தான் இந்த 6000 ப்ளஸ் மெகாவாட் வந்து வந்துட்டுருக்கு. இனிமேல் வந்து இவ்வளோ மாற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து கோவேக்சின் தான் வந்து நம்ம இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட நம்ம இந்தியன் வேக்சின், ரைட்? ஸோ இந்த வேக்சினை யார் தயாரித்ததுன்னு மேபி கொஷனில் கேட்கலாம். பாரத் பயோடெக் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து ட்ரைஃபெட்னா ட்ரைபல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபவுண்டேஷன் டே வந்து வந்தது 6th ஆகஸ்ட் அன்னைக்கு, 34வது ஃபவுண்டேஷன் டே. ஏன்னா இந்த ட்ரைஃபெட் வந்து 6th ஆகஸ்ட் 1987 அப்போ தான் வந்து ஃபார்மேஷன் ஆச்சு. ஸோ அதனால் இந்த டே வந்து இம்பார்ட்டன்ட். ட்ரைஃபெட் பற்றி கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. தென் ஈரானில் வந்து நியூ பிரசிடெண்ட் வந்து புதுசாக வந்திருக்காரு நிறைய மெஜாரிட்டியோட. அந்த பிரசிடெண்ட்டோடைய பேர் தெரிஞ்சுக்கோங்க, இப்ராஹிம் ரைசி. ஓகேங்களா? இதுவும் கொஷனில் கேட்கலாம். தென் அதுக்கடுத்து தாய்லாந்து பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சன்ஸ்க்ரீனை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கோரலில் டேமேஜ் பண்ணி அதிலிருந்து எடுக்கிற சன்ஸ்க்ரீனை வந்து நமக்கு தேவையில்லைன்றதுனால அதை பேன் பண்ணியிருக்காங்க. 4 இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் சம்திங் இருக்குது, ரொம்ப உள்ளே போக வேணாம். பட் தாய்லாந்து தான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன்லாம் பேன் பண்ணாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கு அடுத்தது ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டுடைய பேர் பார்த்திங்கன்னா டைட்டனிங் த நெட்டுன்னு. ஆக்சுவலி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 1.6 பில்லியன் ஹெக்டர் ஆஃப் நியூ ஃபாரஸ்ட் வந்து தேவைப்படும். ஏன்னா வேர்ல்டு வந்து எக்ஸஸ் கார்பன் எமிஷன் 2050 படி பண்ணும்போது இவ்வளோ நியூ ஃபாரஸ்ட் வந்து தேவைப்படும்ன்றது இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்து க்ரைம் அண்டு கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் படி நிறைய க்ரைம்ஸ் நடக்காமல் இதை கரெக்டாக இதை ட்ராக்கிங் பண்ணுறதில்ல. டாப் பிளேஸில் ஹரியானா இருக்குது, செகண்ட் பிளேஸில் குஜராத் இருக்குது, தேர்டு பிளேஸில் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது. இது மூணும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்காட்ச் அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அது என்னென்னன்றதுல நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. பட் 4ன்றது தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு இல்லைன்னா அண்டர் தி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கீழே வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து டாக்டர் திருட்டி பானர்ஜி, இவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கணும். இவங்க வந்து நியூ டைரக்டர் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஆயிருக்காங்க. 100 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஃபீமேல் டைரக்டர் இவங்க தான். ஸோ அதனால் கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 1916 வந்து தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு இருக்குது இல்லைங்களா, அதை ரீநேம் பண்ணியிருக்காங்க மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டுன்னு. ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அவார்டு வந்து கேல் ரத்னா அவார்டு வாங்கினது யாருன்னா விஸ்வநாதன் ஆனந்த். மேபி இதை கூட கொஷனில் கேட்கலாம். தென் அதுக்கடுத்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமனுடைய சேர்பர்சன் யாருன்னா எப்பயுமே சொல்லுவோம் ரேகா சர்மான்னு. அவங்கள அகெயின் இன்னொரு 3 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பேரை நீங்கள் இன்னமும் மறக்க தேவையில்லை, இவங்க தான். ஓகேங்களா? ஓகே, தென் அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட்டு G20 கல்ச்சுரல் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு டைம்ன்றனால இது இம்பார்ட்டன்ட்.
இது எங்கன்னா ரோம் இட்டாலியில், ஓகேங்களா, இதுவும் இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கடுத்து சிஏ பவானி தேவின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபென்சர், ஓகேங்களா, ஒலிம்பிக்ஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் ஃப்ரம் சென்னை, அதனால் இது இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அப்புறம் கேவிஐசி உங்களுக்கு தெரியும் இல்லையா, காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ரீபிளான் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து 2018 கொண்டு வந்தாங்க. இந்த ரீபிளானுடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ரெடியூசிங் பிளாஸ்டிக் ஃப்ரம் நேச்சர், ஓகேங்களா. ஆக்சுவலி இவங்க வந்து இப்போது ரீசெண்டாக பிளாஸ்டிக் மிக்சடு ஹேண்ட்மேட் பேப்பர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. மேபி இது யாருன்னு சொல்லி கேட்கலாம், கேவிஐசி. அது என்ன ப்ராஜெக்ட்னு கேட்கலாம். ரீபிளான் 2018 கொண்டுட்டு வந்தது, ஓகேங்களா. அப்புறம் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ஹார்ட் ஃபெயிலியர் பயோ பேங்க் வந்து கொண்டுட்டு வராங்க. இந்த பயோ பேங்க் மூலியமாக இதனாலெல்லாம் பேஷண்ட்ஸுக்கு இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்றது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதனால் கேரளா இந்த ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஃபெயிலியர் பயோ பேங்க் வந்திருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. தென் ஜட்ஜஸ் பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா, நம்ம 2020 வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் பீப்புளுக்கு மட்டும் 21.03 ஜட்ஜஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அண்ட் ஆவரேஜ், ஓகேங்களா. அதே 2019 பார்த்திங்கன்னா 20.39 இருந்தாங்களாமா. 2018 பார்த்திங்கன்னா 19.78 இருந்தாங்களாமா. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்தியாவில் மொத்தமாக வந்து 25 ஹைகோர்ட் வந்து இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 31லேருந்து 34 ஆக்கியிருக்காங்க ஃப்ரம் 2014 2020. இதுவும் இம்பார்ட்டன்ட். தென் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 2014 906 இருந்தாங்க. 2020 1079 வந்து இருக்காங்க. இந்த டேட்டாலாம் இம்பார்ட்டன்ட், மேபி கொஷனில் கேட்கலாம். தென் அதுக்கு அடுத்தது கில்ஜித் பாலச்சிஸ்தான் அந்த பிளேஸ் வந்து இருக்குது இல்லைங்களா காஷ்மீரில், அந்த பிளேஸ் ரிலேட்டடாக ஒரு கரண்ட் அஃபேர் இருக்குது. பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏரியா இருக்குது இல்லையா, கில்ஜித் பல்திசான், இந்த பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துட்டாங்க. 5th பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 4 ப்ரொவைன்ஸ் இருக்குது, சிந்து அதல் மாதிரி. ஸோ அதில் இப்போ 5th பிளேஸ் இது கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நம்ம பிரித்ததுபடி பார்க்கும்போது இந்தியாவுக்கு கீழே தான் வந்து இந்த ஏரியா வந்து வருது. யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக்கில் இருக்குது, நார்த் வெஸ்டர்ன் கார்னரில் இருக்குது. ஆனாலும் 4th நவம்பர் 1947 இருந்தே இந்த ஏரியாவை வந்து பாகிஸ்தான் தான் கைப்பற்றி இருக்கு, அவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ அதை ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது கொஷின் கேட்கலாம், ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து தமிழ்நாடுல ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட பாரத் கேசரி ரெஸ்லிங் தங்கல் 2021 அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா லபான்ஷு ஷர்மான்றவங்க டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுல நடந்ததுனால இது இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ஃபர்கிவ்னஸ் டே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1 சண்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை வந்து ஆகஸ்ட் 1 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுடைய பேர் தெரிஞ்சுக்கோங்க, பிளிங்கன். ஏன் வந்து இது இம்பார்ட்டன்னா, இவர் வந்து ரீசெண்டாக இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்திருப்பார். அவர் வந்து யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆகிட்ட பின்னாடி. ஸோ அதனால் கொஷினில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து சிங்கிள் டோஸ் ஆஃப் வேக்சின் வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு இருக்குது. அது வந்து இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாக 5 எமர்ஜென்சி யூஸ் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது. அதில் ஒன்று இதுவும் வந்து செலக்ட் ஆகியிருந்திருக்கு. ஸோ அதனால் இது இம்பார்ட்டன்ட். அதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாசென் COVID-19 வேக்சின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி 4 இருந்ததோடு இது ஒன்று சேர்ந்துருக்கு, மொத்தமாக 5 இருக்குது சிங்கிள் டோஸ் வேக்சின், ஓகேங்களா. மேபி கொஷனில் கேட்கலாம். தென் அதுக்கடுத்து PMG திஷா அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா பிரதான் மந்திரி கிராம் டிஜிட்டல் சக்ஷர்தா அபியான் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீமு. இந்த ஸ்கீம் வந்து எதுக்காகனா, ஆக்சுவலி டார்கெட் வந்து 6 கோடி பீப்புள் வந்து என்ரோல் பண்ணோன்னா 5 கோடி பண்ணியிருந்தாங்க ஆகஸ்ட் 2 படி. அதில் 4 கோடி பேர் வந்து அந்த கோர்ஸ் மாதிரி சம்திங் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதோடைய மேஜர் எய்மே என்னென்னா டிஜிட்டல் லிட்ரஸி வந்து கொடுக்கணுன்றதுக்காக. இப்போ வந்து ஃபேமிலியில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, இல்லை யாருக்குமே டிஜிட்டல் லிட்ரஸி இல்லைன்னா அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு டிஜிட்டல் லிட்ரஸி வந்து கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து டிஜிட்டல் இந்தியாவுக்கு கீழே தான் வந்து வருது, ஓகேங்களா. ஓகே, தென் அதுக்கடுத்து பஜ்ரங் புனியா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் இந்தியன் ரெஸ்லர், ஓகேங்களா. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் நீரஜ் சோப்ரா, அவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேபி கொஷின் கேட்க சான்ஸ் நிறையாவே இருக்குது. இவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு 2021 ஜாவ்லின் த்ரோவில் ஈட் எறிதலில் வந்து
87.58 மீட்டர்ன்றது கூட கொஷினில் கேட்கலாம். இது வந்து 2021 ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் ஃபஸ்ட் யார் வாங்கினதுன்னா அபினவ் பிந்த்ரா 2008. இது கூட கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, தென் அதுக்கடுத்து நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே வந்து பார்த்திங்கன்னா August 7 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சின்ஸ் 2005 இருந்து. இதோடைய தீம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் அண்ட் இண்டியன் லெகசி அப்படின்றத வச்சுருக்காங்க. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, அது வந்து பிளாட்டினம் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. எதுலனா இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சிலோட. ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்க ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பிளாட்டினம் ரேட்டிங் நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வாங்கியிருக்கு. ஆக்சுவலி மொத்தம் 6 பேர் வாங்கியிருக்கு, 6 ரயில்வே ஸ்டேஷன் வாங்கியிருக்காங்க. சவுத் இந்தியாவிலேருந்து வாங்கின ஒரே ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம கோயம்புத்தூர் தான். மேபி அவார்ட்ஸ் யூனிட் 9 இந்த மாதிரி கொஷின் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. ஓகே, தென் அதுக்கடுத்து பைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா சையத் தல்வா 2021. ஆக்சுவலி இது அபுதாபியில் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. பைலேட்ரல்னாலே 2 பேர் இருக்கணும். இட் இஸ் அ நேவல் எக்ஸசைஸ், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் நேவிக்கும் யூஏஇயில் இருக்க நேவிக்கும் மொத்தமாக அவங்க 2 பேருக்கும் தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்குது பிட்வீன் தெம். ஓகேங்களா? அப்புறம் உஜாலா ஸ்கீம் வந்து இருக்குது. ஃப்ரீயாக எல்பிஜி கனெக்ஷன் வந்து தரத்துக்காக. ஆல்ரெடி ஃபஸ்ட் எடிஷன் 2016 லான்ச் பண்ணாங்க. இப்போ செகண்ட் எடிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பிளான் என்னென்னா இன்னும் 1 கோடி பேருக்கு மேலே இந்த ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன் வந்து தரணுன்றதுக்காக. இதெல்லாம் ஆல்ரெடி குரூப் 2லே கொஷின் இதெல்லாம் கேட்டிருந்துருக்காங்க. மேபி அகெயின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அனிமல் டிஎன்ஏ லெபார்ட்டரி வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆக்சுவலி இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் அனிமல்ஸ்லாம் கிட்னாப் எடுத்துகிட்டு டிராஃபிக்கிங் ஆகுது இல்லையா, எடுத்துகிட்டு போய் கடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிலேருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அனிமல் டிஎன்ஏ லெபார்ட்டரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ஃபஸ்ட்டுன்றனால இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கடுத்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020. ஆக்சுவலி நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறது இந்த வருஷம் நடந்திருக்குன்றனால 2021 கிடையாது. 2020 வந்து கோவிடால் நின்னதுனால இந்த வருஷம் வந்து 2020 செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பேரே டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 தான். ஜூலை 23 ஆகஸ்ட் 8 வரைக்கும் நடந்தது. 4th டைம் வந்து ஜப்பானே இதை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் என்றைக்கு ஹோஸ்ட் பண்ண போகிறோன்னு தெரியல. யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 113 மெடல் வாங்கியிருப்பாங்க. இந்தியா வந்து மொத்தமாக 7 மெடல் வாங்கியிருப்போம். 1 கோல்டு, 2 சில்வர், 4 பிரான்ஸு. 48வது பிளேஸில் இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 86 கண்ட்ரிக்குள்ளே காம்பீட் பண்ணும்போது நம்ம 48th பிளேஸில் இருக்கோம். எனக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒலிம்பிக்ஸில் நம்ம டாப் 5ல் வரதை ஒரு தடவையாச்சும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். கேலோ இந்தியாலாம் கொண்டு வராங்க, பட் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கணும். நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகணும். எனக்கு அதெல்லாம் வரல, ஆனால் நிறைய பேர் இன்வால்வ் ஆகணுன்றது என்னுடைய ஆசை. ஓகேங்களா? ஓகே, தென் அதுக்கடுத்து ஃப்ளேம் ஆஃப் ஹோப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஸ்பெஷல் ஒலிம்பிக் கேம்ஸ். ஓகேங்களா? ஃப்ளேம் ஆஃப் ஹோப்புன்னு இந்த வருஷம் கொண்டு வந்தது எதுக்குன்னா கோவிடில் இறந்தவங்களுடைய நினைவாக கொண்டு வந்தது தான். இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன். யாருக்காகனா சில்ட்ரன் அண்ட் அடல்ட் வித் டிசபிலிட்டிஸோடு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக கொண்டு வரது. ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கடுத்து கிரிக்கெட் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அனில் கும்ப்ளே இருக்காங்க இல்லைங்களா, அவங்க 619 டெஸ்ட் விக்கெட் வந்து வாங்கி அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார். ஆனால் அவரை வந்து இப்போ தோக்கடிச்சு ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்திருக்காங்க. 621 டெஸ்ட் விக்கெட். ஓகேங்களா? ஃபாஸ்ட் பவுலிங்கில் அதிக விக்கெட் எடுக்கிறது இப்போ ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து August 9 நாகசாகி டே, லிட்டில் பாய்ன்னு சொல்லுவாங்க, இதை ஃபேட்மேன்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். தென் August 9 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வேர்ல்ட்ஸ் இண்டிஜினஸ் பீப்புள். அது மட்டும் இல்லாமல் குவிட் இண்டியா டேவும் அதுதான். ஏன்னா நம்ம 1942 August 8, 9 அந்த டைமில் தான் அது குவிட் இண்டியா அந்த நடந்தது. ஸோ அதனால் இது 79th ஆனிவர்சரி. அதனால் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கடுத்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கவர்னன்ஸ் ஃபோரம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லியிருந்தாங்க August 2021. இதோடைய தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கவர்னன்ஸ் ஃபோரம்னால இம்பார்ட்டன்ட், இன்க்ளூசிவ் இன்டர்நெட் ஃபார் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது அதோடைய தீம். ஓகேங்களா? ஓகே, தென் அதுக்கடுத்து கர்நாடகா பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இஷ்யூ இம்ப்ளிமெண்ட். ஓகே, இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இஷ்யூ த பாலிசி. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. எதுன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. அதனால் கர்நாடகாவை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்.
தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவாக இருந்த ராஜீவ் கௌபாவை. அவரோட டேர்ம் முடிய போகிறதா இருந்தது, திருப்பியும் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவருடைய பேரை நம்ம மறக்கக்கூடாது. தென் அதுக்கடுத்து ரெயில் மதத்னு ஒன்று இருக்குது, இது மடல்னு போட்ட மதத். இது என்னென்னா இது ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் 139 ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரயில்வே ரிலேட்டடாக நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே மர்ஜ் பண்ணி ஒரு ஹெல்ப்லைனாக கொண்டு வந்திருக்காங்க 12 லாங்குவேஜில். அதனால இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து மோடி வந்து பார்த்திங்கன்னா ஹீ இஸ் தி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டு சேர் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஓப்பன் டிபேட்டை வந்து சேர் பண்ணியிருக்க இந்தியாவுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் மோடி தான். ஓகேங்களா. அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் அஜெண்டாலாம் விட்டுருப்பாங்க. இஃப் பாசிபிள் கீழே கமெண்ட்டில் வந்து அந்த 5 பாயிண்ட் அஜெண்டா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. தென் அதுக்கடுத்து நேஷ்னல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் வந்து இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் ஆயில் பாம். அது வந்து என்ன பிளானுன்னா இந்த நேஷ்னல் மிஷன் படி ப்ரொடக்ஷனை 3 மடங்கு ஆக்கணும்னு 2025-26 11 lakh மெட்ரிக் டன்னாக இருக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியா தான் வெஜிடபிள் ஆயில் கன்சப்ஷனில் மொதல் பிளேஸு. அதுவும் அந்த வெஜிடபிள் ஆயிலே ஆயில் பாம் தான் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ரேஷன் கடையில் கூட பாம் ஆயில் தானே தராங்க. ஸோ அதனால் இதுதான் வந்து ரொம்ப புவர் பீப்புளாக அதிகமாக யூஸ் பண்ணுற ஆயில். ஓகேங்களா. தென் August 10 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பயோஃபியூவல் டே. இதோடைய தீம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ப்ரொமோஷன் ஆஃப் பயோஃபியூவல்ஸ் ஃபார் அ பெட்டர் என்விரான்மெண்ட். இதுவும் கொஷனில் கேட்கலாம். அப்புறம் August 15 வந்தது 75th இண்டிபெண்டன்ஸ் டே. இதோடைய தீம் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நேஷன் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட், இதுதான். ஓகேங்களா. அப்புறம் தமிழ்நாடு ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காங்க இல்லையா, ஃபினான்ஸ் மினிஸ்டர். இவர் வந்து வெள்ளை அறிக்கை விட்டுட்டார், ஒயிட் பேப்பர் வந்து விட்டாங்க. மெயினாக எதுக்காகனா ஃபிஸ்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கு, ஃபினான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணல, மிஸ்மேனேஜ் ஆகிருக்குன்றதுக்காக விட்டுருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஆவரேஜாக ஆனுவல் க்ரோத் ஆஃப் ஜிஎஸ்டிபி, தட் இஸ் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து 2006 to 11, அதான் அவங்க இருந்த பீரியட் நினைக்கிறேன், அந்த டைமில் 10.15% இருந்ததாமா. ஆனால் 2016 to 20 ஏடிஎம்கே கவர்மெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா 7.22% குறைஞ்சிருக்கு. ஸோ ஆனுவல் க்ரோத் ரேட்டே ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ டெஃபிசிட் வந்து பார்த்தீங்கன்னா 3.16% இருக்குது 2020-21. அதே ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபியோடைய 4.43% ஃபிஸ்கல் டெஃபிசிட்டாகவே இருக்குன்னு நம்ம தமிழ்நாடு பற்றி சில டேட்டா கொடுத்துட்டாங்க. இவங்க கொடுத்தாங்க, நமக்கு கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அதனால் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். முடிஞ்சால் நீங்கள் ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை வந்து ஒரு ஆளுக்காக ஒரு வீட்டுக்கு எனக்கு சரியாக தெரியல, நான் மறந்துட்டேன். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ கடன் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் நிறைய பேர் மீம்ஸ்லாம் கூட போட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. தென் அதுக்கடுத்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்க வந்து வேர்ல்டுலேயே ஹையஸ்ட்டு மொபைல் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஏடிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா அந்த ஒரு டவர் ஆக்சுவலி லடாக்கில் வந்திருக்கு. மேபி கொஷின் கேட்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து நிறைய விஷயத்த ரீநேம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கக்கோரி ட்ரெயின் கான்ஸ்பிரசின்னு இருந்ததை வந்து கக்கோரி ட்ரெயின் ஆக்ஷன்னு மாற்றிருக்காங்க. 1925 நடந்தது. ஆக்சுவலி இது எதுக்காக நடந்திருக்குன்னா வெப்பன்ஸ் வந்து நிறைய வேணுன்றதுக்காக இந்த ட்ரெயின் வந்து ஹைஜாக் பண்ணி சம்திங் அந்த மாதிரி நடந்திருக்கும். ஒரு ட்ரெயின் கான்ஸ்பிரசி நடந்துச்சு, அது ஆக்ஷன்னு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் நேவல் எக்ஸசைஸ் வந்து இந்தியாவுக்கும் சவுதிக்கும் நடந்திருக்கு. அதோடைய பேர் என்னென்னா அல் முஹத் அல் ஹிந்தி 2021. இது வந்து கொஷினில் கேட்கலாம். இதுவும் வந்து ஒரு நேவல் எக்ஸசைஸ் தான். அப்புறம் இந்தியா வந்து 122வது இடத்துல இருக்குது அவுட் ஆஃப் 181 கண்ட்ரிஸ். எதுலன்னா குளோபல் யூத் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2020 படி சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அப்போது நம்ம குளோபல் யூத் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நம்ம 122வது இடம்னா மற்றவங்க எல்லாம் யூத்தில் நம்மளை விட கம்பேர் பண்ணும்போது தே ஆர் ஃபார் பெட்டர். அவங்களுடைய ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து விடுறது, இண்டெக்ஸ் வந்து விடுறது. ஓகேங்களா. அப்புறம் மகாராஷ்டிரா வந்து பார்த்திங்கன்னா 1% ரிசர்வேஷன் வந்து எஜுகேஷன் அண்ட் ஜாப் வந்து சில்ட்ரன் கொடுக்குறோம். எந்த சில்ட்ரன்னா கோவிடால் ஆர்ஃபன் ஆன சில்ட்ரன் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேரண்ட்ஸை இழந்த சில்ட்ரன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 1% ரிசர்வேஷன் தருவோம், அந்த ஏஜ் இஷ்யூலாம் வராதுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர் கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. பெஸ்ட் முனிசிபல் கார்பரேஷனாக தஞ்சாவூர் இருக்குது. டாப் 3 இருக்க முனிசிபாலிட்டிஸ், அதான் ஃபஸ்ட் பிளேஸில் ஊட்டி, செகண்ட் பிளேஸில் திருச்செங்கோடு,
தேர்டு பிளேஸில் வந்து சின்னமனூர். ஓகேங்களா, சின்னமனூர். அதே மாதிரி டாப் 3 ஃபஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஞ்சாயத்து எதுன்னா கள்ளக்குடி. செகண்ட் பிளேஸில் வந்து மேல்பட்டம்பாக்கம். தேர்டு பிளேஸில் வந்து கோட்டையூர். இதெல்லாம் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ன்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் வந்து குவாட் கண்ட்ரின்னு என்னென்னு கூட கொஷினில் கேட்கலாம். மொத்தம் என்னென்ன கண்ட்ரிஸ்ன்னு நம்ம இந்தியா கண்டிப்பாக இருக்குது, யூஎஸ் இருக்குது, ஜப்பான் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது. இந்த 4 கண்ட்ரி சேர்ந்தது தான் குவாடு கண்ட்ரி. இந்த குவாடு கண்ட்ரி கண்டக்ட் பண்ணுற ஒரு நேவல் எக்ஸசைஸ் பேர் தான் மலபார். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இண்டோ பசிபிக் கோஸ்ட் ஆஃப் அந்த குவாம்ன்ற பிளேஸில் நடந்திருக்கும். அதனால் இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து நிர்பைனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ் டெக்னோ க்ரூஸ் மிசைல். ஆக்சுவலி இது டிஆர்டிஓ வந்து இப்போது டெஸ்ட் ஃபயர் பண்ணியிருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. எங்கன்னா வந்து சந்திப்பூர் என்ன ஒடிசா கோஸ்ட். ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாதாப்பூர். இது வந்து என்னென்னா நம்ம இந்தியாவிலே இருக்க ஒரு வெல்த்தியஸ்ட் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் இருக்குது. அங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு நினைக்கிறேன் மொத்தமாக குமுலேட்டிவ் டெபாசிட்டாக 5000 கோடி ரூபாய் டெபாசிட்டாக இருக்காமா 17 பேங்க்லேருந்து அந்த வில்லேஜில் மட்டும். அப்போ எவ்வளோ வெல்த்தியான வில்லேஜ்னு பார்த்துக்கோங்க மாதாப்பூர். ஓகேங்களா. ஓகே. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் climate change 2021 ரிப்போர்ட் வந்து வந்திருக்கும். இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் climate change வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, குளோபல் climate change வந்து ஒரு ரெட் அலர்ட் போடுறோம். லெஸ் தேன் 20 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆவரேஜ் அந்த டெம்பரேச்சர் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து 1.5 to 2% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மோசமான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நேற்று முந்தானேற்று கரண்ட் அஃபேரில் கூட பார்த்தோம், இண்டூர் தான் வந்து இருக்கிறதுலே கிளீனஸ்ட் சிட்டின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வாட்டர் ப்ளஸ் சிட்டின்னு கேட்டாலும் அது இண்டூர் தான். மேபி 2 ஆப்ஷன் கொடுத்து ஏ அண்ட் பின்னு கேட்பாங்க. ஏ அண்ட் பி வந்து சூஸ் பண்ணிடுங்க. இப்படியும் கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. தென் அதுக்கடுத்து சத்தீஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ரெகக்னைஸ் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் ரைட் வந்து அர்பன் ஏரியாவில் கொடுத்துருக்க மொதல் ஸ்டேட் எதுன்னு கேட்பாங்க. சத்தீஸ்கர் தான். இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லின்னு போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். டெல்லியில் ஒரு கலர் கோடர் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க கோவிடை டேக்கிள் பண்ணுறதுக்காக. இதோடைய பேர் வந்து கிராப்னு சொல்லுவாங்க, கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான். இது எதுக்குன்னா எல்லோனா கொஞ்சம் பரவாயில்ல, ஆம்பர்னா கொஞ்சம் டேஞ்சர், ஆரஞ்சுனா ரொம்ப டேஞ்சர், ரெட்டுன்னா பயங்கரமான டேஞ்சர் அப்படின்ற மாதிரி கோவிட்கான ஒரு கலர் கோட சிஸ்டம் மாதிரி ஆல்ரெடி வந்து இதுக்கு இருக்குது இல்லையா, இந்த ஏர் குவாலிட்டி வந்துக்காக கொடுத்துருப்பாங்க. அங்கே ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கனால அந்த மாதிரி இப்போ வந்து கோவிடுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்து 2028 வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகிற ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டை இன்க்ளூட் பண்ணுவோன்னு ஐசிசி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க போல் ஒலிம்பிக்ஸில். இந்த மாதிரி 1900 பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்ஸில் ஒரு வாட்டி வந்து கிரிக்கெட் இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்காங்க. மற்ற டைம் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் இப்போ 2028 பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. தென் August 12 வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூத் டே. இதோடைய தீம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபுட் சிஸ்டம்ஸ், யூத் இன்னோவேஷன் ஃபார் ஹியூமன் அண்ட் பிளானட்டரி ஹெல்த் அப்படின்னு சொல்லி அதோடைய தீம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் சம் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர். இதை ஓரளவு பார்த்துட்டிங்கனாலே ஆகஸ்ட்டில் 2 வீக் கரண்ட் அஃபேர் முடிச்சிட்டோம். மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர் படிக்கணும். ஏன்னா இதில் நம்ம படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் கரண்ட் அஃபேரை தாண்டி நமக்கு ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டாவும் நமக்கு கவர் ஆகுது. அதனால் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஆல்.